என்ன பிடிக்கணும் அன்பார்ந்த கிரியேட்டிவிட்டி யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்கள் அனைவர் மீது என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இன்று 29வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக இன்று அதிராம்பட்டினம் சம்சுல் இஸ்லாம் சங்கத்தில் வளாகத்தில் நமதூர் சகோதரர்கள் அனைவரும் இங்கு காத்திருக்கின்றார்கள். இன்னும் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. அனைவரும் இறுதி வரை இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கடைசி வரை பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நாட்டின் 79வது சுதந்திர தின விழா நம் சங்கத்தில் இனிதே கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக கிராத் ஹிஃபுல் மாணவர் எம்ஐ ஹுமைத். السلام عليكم ورحمة الله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربك حكيم عليم. ووهبنا له إسحاق ويعقوب كلا هدينا ونوحا هدينا من قبل ومن ذريته داود وسليمان وأيوب ويوسف وموسى وهارون وكذلك نجزي المحسنين. وزكريا ويحيى وعيسى وإياس كل من الصالحين وإسماعيل واليسع ويونس ولوطا وكلا فضلنا على العالمين. صدق الله العظيم. அடுத்ததாக வரவேற்புரை நிகழ்த்துமாறு சங்கத்தினுடைய செயலாளர் அன்சாரி காக்கா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்திய திருநாட்டின் 29வது சுதந்திர தினத்தை கொடியேற்றி சிறப்பாக நடத்தி தந்திருக்க வேண்டி வருகின்ற அனைத்து முல்லாவாசிகளையும் வருகிறார்கள் என்று வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்ததாக நம் நாட்டின் தேசிய கொடியை ஏற்றுமாறு சங்கத்துடைய தலைவர் ஹாஜி எம் அப்துல் காதர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக தலைமையுரை நிறுத்துமாறு சங்கத்துறை தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, இருந்தாலும் இந்த வருஷம் இப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது நல்லா தான் இருக்குது. இந்த சுதந்திர தினத்துக்காக தமிழக இஸ்லாமியர்கள், அதாவது இந்தியா முழுவதுமே இஸ்லாமியர்கள் பாடுபட்டிருக்காங்க. ஆனால் தமிழக முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கான பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. நம்ம ஊரையும் சேர்த்து நம்ம ஊர்லேயும் பல பேர் இருக்காங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னாக்கா ஆயிரக்கணக்கில் சொல்லலாம். ஆனால் மறைக்கப்பட்டது எல்லாம் இப்போ எல்லாம் வெளியே வந்துகிட்ருக்கு, ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்ருக்கு. அந்த வகையில் சில விஷயங்களை சொல்ல ஆசைப்பட்றேன். உங்களுடைய டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அரபி தமிழகத்தில் வந்துடுச்சு. அதாவது இஸ்லாத்துக்கு முன்னையே அரபியர்கள் ட்ரேடர்ஸ்களாக வந்துட்டாங்க. அந்த ட்ரேடர்ஸ்களாக வரும்போது அவங்களுடைய நடவடிக்கைகள் வேற, முரட்டுத்தனமாகவும் குடிப்பழக்கம் உள்ளவர்களாகவும் சூது விளையாடக்கூடியவர்களாகவும் மற்ற பிரச்சனைகள்லாம் இருந்தது இந்த அரபிகள். இப்படி அவங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பாருங்க, ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த காலத்தில் பண்டமாட்டு, அந்த பண்டமாட்டு முறையில் ஈயம் பித்தாளைக்கு பேரிச்சம்பழங்கிறது நம்ம வடக்கத்தியார்கள் கொண்டுட்டு வந்தது. ஆனால் உண்மையாக நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரும்புக்கு பேரிச்சம்பழம்னு அவன் விற்றான். இஸ்லாத்துக்கு முன்னையே இரும்புக்கு பேரிச்சம்பழம். ஏன்னா அவங்க பண்ட மாற்றம் தானே, பொருள்களை தானே மாற்றிக்கொள்ளணும். அந்த மாற்று வகையில் அப்படி செஞ்சாப்புல. இப்படி காலப்போக்கில் அவங்க வளர வளர 570 சல்லாஹ் பிறந்தாங்க. 610 இஸ்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வரக்கூடிய கூட்டங்களில் அவங்களுடைய பிஹேவியர், அவங்களுடைய கொடுக்கல் வாங்கல், அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய கேரக்டர்கள் முழுமையாக மாறிடுச்சு. அப்போ முரட்டுத்தனமான அரபிகள் மெதுவானவர்களாக மாறினாங்க. குடிப்பழக்கம் இல்லை, சூதுவாது இல்லை, வேறு எந்த பழக்கமும் இல்லாத மாறிட்டாங்க. அதில் அட்ராக்ட் ஆனவர்கள் இந்த நம்ம பகுதியில் தான் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய பட்டர்கள். நம்ம ஊருக்காரங்களை பற்றி சொல்லும்போது சைவர்கள்னு சொல்கிறாங்க. நிறைய பொறுப்புகள் இருக்குது, அது சைவர்கள்னு சொல்கிறாங்க நம்ம ஊருக்காரர்கள். இப்படி அந்த இஸ்லாம் ஆரம்பத்திலே இங்கே வந்துடுச்சு. சில பேர் சொல்கிறான் மாலிக் கபூர் மதுரையை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் தமிழ்நாட்டில் வந்தது. பொய், சரித்திரத்தை திருத்தவங்க, சரித்திரத்தை மறைக்கிறாங்க. மாலிக் கபூர் மதுரையை அட்டாக் பண்ணும்போது 20,000 முஸ்லீம்கள் எதிர்த்துட்டு இருக்காங்க மாலிக் கபூரை. சரித்திரம் இருக்கிறது. 20,000 முஸ்லீம்கள், அதாவது எல்லாருமே குதிரைப்படை வீரர்கள் மேக்சிமம் எதிர்த்துட்டு இருக்காங்க. இப்போ சொல்கிறான் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் இஸ்லாம் அங்கே வந்து இல்லை. ஹிஜ்ரி 114 மதுரையில் திருச்சியில் இருக்கக்கூடிய பள்ளியாசா ஹிஜ்ரி 114 இன்னும் இருக்குது. ஹிஜ்ரி 114 போகிறது. ஆக ஆதி காலத்திலே இஸ்லாம் வந்துடுச்சு. இப்போ இஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஒரு சாம்ராஜ்யத்தையோ அல்லது ஒரு சமுதாயத்தையோ வெற்றி கொள்வையானால் வெற்றி கொள்ளப்பட்டவர்கள் அடிமையாக்கப்படுபவர்கள் அல்லது கொலை செய்யப்படுவார்கள். இதுதான் அந்த சித்தாந்தம். அந்த காலத்தில் ஒன்று கொள்ளு, இல்லைன்னா அடிமையாவா. சல்லாஹ் அந்த சிஸ்டத்தை மாற்றுறாங்க. கொல்லவும் வேண்டியதில்லை, அடிமையாகவும் வேண்டியதில்லை. முதல்ல உள்ள உத்தரவு பிரகாரம் யாருக்கெல்லாம் படித்து கொடுக்க தெரியுமோ படித்து கொடுக்கணும்னு சொன்னாங்க. யாருக்கெல்லாம் வசதி இல்லையோ அதுக்குள்ள ஈட்டு தொகை கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆக அடிமையாக்குவது, கொலை செய்வது இல்லாமல் போயிடுச்சு. புதுசாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, நீங்கள் இஸ்லாத்தை திருவிக்கிட்டதுக்கு அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எமான்சிபேட்டட் மக்கள் சொல்கிறாங்க. எமான்சிபேட்டட் சொன்னால் அடிமையும் இல்லை, கொலை செய்யவும் மாட்டோம், அவர்களை விடுதலை செய்யப்பட்டவர்கள், ஒரு உரிமை கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு ஒரு சொல்ல கொண்டு வர்றாங்க. இந்த உரிமை கொடுக்கப்பட்டவர்களுக்கு, இஸ்லாத்துக்கு புதிதாக வந்தவர்களுக்கு, வேவரிங் மைண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஜக்காத்தில் ஒரு பகுதி கொடுக்குறாங்க. என்ன 9:60 சொல்கிறாங்க அல்லா தஆலா ஜக்காத்தை பற்றி, அது அந்த பிரிவு இல்லை, அந்த பிரிவு தான், அந்த பிரிவு தான், அந்த மக்களுக்கு தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த எமான்சிபேட்டடுங்கிறத ஒரு வார்த்தைக்கு துலாக்கான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் புதுமையாக கூட இருக்கலாம், இருந்தாலும் தெரிஞ்சு கூட இருக்கலாம். துலாக்கான்னு சொல்லிட்டா இவன் எமான்சிபேட்டட். நாங்கள் அதாவது அவங்க மக்களுக்கு என்னன்னா, நம்ம விடுதலை பண்ணி விட்டோம். முஆவியா குரூப்பு என்ன
அவங்க அந்த அந்த உஸ்மான் கத்தாப் அவங்கெல்லாம் ஒரே குடும்பம். சுஃபியான் இவங்கெல்லாம் அபு சுஃபியான் எல்லாம் ஒரே குடும்பம். இந்த ஒரே குடும்பத்தினர் வந்து நாங்கள் வந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள், நாங்கள் இமான்சிபேட்டர்னு சொல்லிட்டு துலாக்கான்னு சொன்னோம். அதிலிருந்து தான் துலுக்கங்கிற பேர் வந்ததாக அறிஞர்கள் கூறுறாங்க. ஆனால் துலுக்கங்கிற பேர் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கஜனிக்கு அப்புறம் இந்த இந்த இந்திய திருநாட்டில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவியது முதல் ஆள் வந்து கோரி. அந்த கோரி வந்து தகப்பன் வழியில் வந்து துருக்கி. ஆகையினால அவனுக்கு துருக்கன்னு சொல்லி அந்த துருக்கங்கிற பேரும் வந்தது. ஆக இந்த துருக்கங்கிற பேருக்கு ஒரு புதிய சித்தாந்தத்தில் நாங்கள் சொல்றது என்னன்னா, துலாட்டாவிலேருந்து வந்திருக்கலாம். இப்போ வந்து ஆர்கியூமெண்ட் வேற மாதிரி போச்சு. துருக்கிலேருந்து வந்ததா அல்ல துலாட்டாவிலேருந்து வந்ததா ஆயிட்டு இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்டுருக்காங்க. நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடுறோம், நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க. எல்லாமே ரிட்டனாக இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, பல வகையில் இருக்குது. ஒரு சில 1-2 மட்டும் நான் சொல்கிறேன். கட்டபொம்மன் வந்து ஜாக்சன் துறையை ராமநாதத்தில் போய் சந்திக்கிறாரு. நீங்கள் சரித்திரம் படிச்சிருப்பீங்க. அப்படி போகும்போது 4000 வீரர்களோட போகிறாரு. அந்த 4000 வீரர்களோட அதில் தளபதிகள்னு பார்க்கும்போது ஒரு 70, 80, 100க்குள்ளேன்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 70, 80, 100 பேருக்குள்ளே இருந்து சொல்கிறாங்க. அந்த 100 பேருக்குள்ள இருந்தது யாரு தெரியுமா? ஒன்று வந்து தளபதிகள்ல யூசுப் லப்ப, கட்டபொம்மனுடைய தளபதிகள். இது வந்து மதுரை பல்கலைக்கழகத்தில் ரிட்டர்னில் இருக்கு. யூசுப் லப்ப, சின்ன வருஷ, இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் ராவுத்தர், இந்த 4 பேரை சொல்றாங்க. ஆஹா, கட்டபொம்மனோட துணையா இருந்து போனது இந்த 4 முக்கியஸ்தர்கள். நம்ம தமிழர்கள் வந்து இந்த சுதந்திரத்துக்காக ஆற்றிய பங்கு இருந்தங்கிற வகையில் சொல்றேன். அந்த அந்த நிகழ்வுல என்ன இருக்குன்னு சொன்னா, லெப்டினன்ட் கிளார்க்கு கொலை செய்யப்படுறான். சுப்பிரமணியம் பிள்ளையை பிடிச்சிடுறாங்க. கட்டபொம்மன் தப்பி விட்டார். இதற்கு முக்கியமான உதவி செய்தவர்கள் முஸ்லிம்கள் என்பதை நம்ம அறிய வேண்டும். ரெண்டாவது வந்து மருதுபாண்டியர் காலத்தில், மருதுபாண்டியர்கள் காலத்தில் நம்ம அந்த படை திட்டங்கள், படை எங்கெல்லாம் மூவ் ஆகுது, ரகசிய மேப்பு எல்லாம் வச்சுட்டு என்ன முகமது ஹசன் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட தான் எல்லா டீட்டெயில்ஸ் இருந்துச்சு. மருதுபாண்டியர் காலத்தில் வெள்ளைக்காரர்களை எதிர்க்கிறதுக்காக எல்லா டீட்டெயில்ஸும் அவர்கிட்ட இருந்துச்சு. அவரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் அவரை கொலை செய்ய, அவரை துன்புறுத்தி வாங்குறதுக்கு பார்க்குறாங்க. அப்போ தன்னுடைய கழுத்தை தானே அறுத்து கொண்டு சுதந்திரத்துக்காக உயிர் விட்டார் முகமது ஹசன் மருதுபாண்டியர் காலத்தில். ஏன்னா அடுத்தது இன்னொரு 2 விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். வஉசி கப்பல் கம்பெனியில் வந்து செக்ரட்டரியாக இருந்தது ஹாஜி ஃபக்கீர் முகமது, ஃபச்சி முகமது ராவுத்தர். அவர் 80,000 பங்குகள், அந்த கம்பெனியில் 80,000 பங்குகளை 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனால் இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்து வாங்கினது ஒரு முக்கியமான விஷயம். அங்கே இவர் வந்து முக்கியமான ஆள் அந்த கப்பல் கம்பெனியில் இருந்தார். 80,000 பங்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா அதுக்கு வந்து பெரிய விஷயம். அடுத்ததாக அமீர் ஹம்சான் ஒருத்தர் பர்மாவில் பெரிய ஆள், தமிழ் தான், ஜவுளி கடை, நகைக்கடை இதெல்லாம் வச்சிருந்தாரு. சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். அவரை பிடிச்சிட்டானுங்க. அந்த கடை 2ஐயும் நேஷனலைஸ் பண்ணி அவங்க வெள்ளைக்காரனை ஏற்றுக்கிட்டானுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டார். இங்கே வந்து 2016 சென்னையில் தான் இறக்குறாரு. அரசு ஊதியத்தோடு இறக்குறாரு. தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் சுதந்திரத்துக்காக நம்ம ஆழ்க்கப்பட்டது. அடுத்தபடியாக நம்ம ஊரில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு 2-3 பேரை மட்டும் சொல்கிறேன். காட்டுப்பள்ளி தெருவு எம்ஏசி புகாரி, கீழத்தெரு தியாகி இப்ராஹிம், இப்ராஹிம், முகமது அலியார், எந்த குடும்பமும் தெரியல, மீரான், எந்த குடும்பமும் தெரியல, சர்வோதயா உள்ள முக்கியமான பண்பு தெரு கதர் அடைஞ்சவர் இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேர் சொல்லலை. அதேமாதிரி கசம் சாப்பா இருக்கலாம். அதேமாதிரி கசம் சாப், நம்ம கசம் சாப்பா தெரியுமில்ல உங்களுக்கு, எங்கள் வயசு கொஞ்சம். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதிராமட்டத்தில் உள்ளதில் இப்போ நம்ம அதிராமட்டம் பாடுபட்டிருக்கு, தமிழக முஸ்லீம்களும் பாடுபட்டிருக்காங்க. இஸ்லாமியர்கள் இல்லையே, இந்தியாவே இல்லை என்று ஒருத்தர் சொல்கிறாரு. அது உண்மையாகத்தான் இருக்கும். ஆக தமிழ் முஸ்லிம்கள் பாடுபட்டு நமது சுதந்திரத்தை வாங்குவதற்காக பாடுபட்டிருக்கார்கள். அவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
சூப்பர். அடுத்தபடியாக சாதனையாளர்களுக்கு சிறப்பு செய்த முதலாவதாக சகோதரர் கவி அன்பன் கலாம் அவர்கள். கவி அன்பன் என்பது தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் கல்லூரி விழாவை அழைத்தது. கலைக்காவலர், கவியரசர், கவியருவி, கவிச்சுனை, நட்சத்திர மரபு கவிஞர், தமிழ் புலவர், பாப்பு கலைஞர் போன்ற பல விருதுகளை பெற்றுள்ளார்கள். பல உலகளாவிய போட்டியில் கலந்து கொண்டு பரிசுகள் பெற்றுள்ளார்கள். தொலைக்காட்சி மற்றும் வானொலிகளில் நேர்காணலில் பங்கு பெற்றுள்ளார்கள். அவர்களை பாராட்டி சாதனையாளர்கள் விருது வழங்கி நம் சங்கம் கௌரவப்படுத்துகிறது. அன்போடு அழைக்கிறோம் கலாம் காக்கா அவர்களை. மாஷா அல்லாஹ். கவி என்பன் கலாம். உலகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இலகின் இனிய பேர் போற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். 29வது ஆண்டு சுதந்திர தின விழாவிலே இருக்கிறேன். ஆனால் நான் பின்னோக்கி பார்க்கும்போது 25ஆம் ஆண்டு வெள்ளை விழாவிலே பட்டுக்கோட்டையிலே கலெக்டர் முன்னால் பேசி நினைவு வருகிறது. ஆனால் நான் பிறந்த ஊரிலே முதல் முறையாக இங்கு கௌரவிக்கப்பட்டதற்கு நான் மிகவும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை தேர்ந்தெடுத்த நிர்வாகிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். வரலாற்று ஆசிரியர்கள் பல வரலாறுகளை சொன்னார்கள். ஆனால் முக்கியமாக என் பெயர் என் பெற்றோர் இட்டதற்கு முதல் காரணம் தியாகி முதல் கல்வி அமைச்சர் அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். இந்த பெயர் நீண்டதாக என்பதால் அந்த பெயர் பாதியோடு இருப்பதனால்தான் என் வீட்டுக்கு ஆசாத் நேசன் என்று என் நாட்டு பற்றி வெளிப்படுத்தியிருக்கிறேன். இப்பொழுது ஒரு சிறிய கவிதையுடன் முடிக்கிறேன். கொஞ்சம் நமது இளைஞர்கள் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் இந்தியாவுடைய பெருமையை உலக அரங்கிலே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனை பற்றி ஒரு சிறிய கவிதை. நுனி நோக்கில் ஆங்கிலம், நுட்ப கணினி, தனியாரும் நோக்கில் தனியாத தாகம், இனி என்ன வேண்டும் இங்க இந்தியர் என்றும் நனி சிறந்தே வாழ்வர் நபில். கடின உழைப்பும் கடமை உணர்வும் படியும் குணமும் பலமான போட்டியுறும் சந்தையில் இன்று சிறப்பான எங்கள் இந்தியர் என்றே இயம்பும். காடும் மலையும் கடலுமே தாண்டி வாடும் உலரும் தம் உள்ளமும் வேலையில் ஈடுபட்டு தேனி என்று ஈட்டு இந்தியர் பாடுபடுவதை பாடு. சிந்தும் உழைப்பும் சிறந்த தியாகமே இந்திய சந்தை இழந்த உழைப்பினை அந்நிய நாட்டவர் அங்கீகரித்தனர். தண்ணீரை என்று காண்பது என்னால் எம்மை தந்த எம் மண்ணிற்கு என்ன செய்தோம் எண்ணி பார்ப்போம். நன்றி கொண்ட நம்மை தேசம் என்றுமே வளர்த்து இப்படி உதவி செய்து என்ன செய்தோம் இன்னும் பொய்தான் எங்கள் போலிப்பற்று. இந்தியர் அனைவரும் இணைந்து போரில் சிந்திய தாகம் சிந்தை கூறின் ஒன்றுபட்ட உண்மையில் வெற்றி இன்றும் கின்றும் மின்னும் பெற்றி. வேற்றுமை மறப்போம், வேறொன்று போற்றிக் கொண்டால் போதும் வெல்லவே. நன்றி. அருமையான கவிதை வாசித்த கலாம் காக்கா அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக ஏஹெச் ஷேக் உமர் அவர்கள். தமிழக அரசால் நடத்தப்பட்ட மாநில அளவிலான பேச்சுப் போட்டியில் மாவட்ட அளவில்
தமிழ் பேச்சு போட்டியில் முதலிடம் பெற்று தமிழக அரசால் பாராட்டு சான்றிதழ் மற்றும் கேடயம் பெற்றுள்ளார்கள். சமூக செயல்பாடுகளில் தீவிரமாக பங்கு பெற்று பல தலைப்புகளில் உரை நிகழ்த்தியுள்ளார்கள். திறமையான கால்பந்து விளையாட்டு வீரர், அர்ப்பணிப்புள்ள மாணவருமான இவரை பாராட்டி சாதனையாளர்கள் விருது வழங்கி சங்கம் கௌரவப்படுத்துகிறது. அவரை சகோதரர் ஏஹெச் சேக்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக சகோதரர் சேக்குமார் அவர்களை சிற்றுரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக இந்த 79வது சுதந்திர தின விழாவில் வந்து அமர்ந்திருக்கும் சங்க நிர்வாகிகள், அனைத்து சங்க நிர்வாகிகள் மற்றும் ஊர் பெருமக்கள் அனைவர்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த இடத்தில் 79வது சுதந்திர தின விழாவில் நாங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இறைவனிடத்தில் நீங்களும் நானும் முதலில் இறைவனுக்கு நன்றி சொன்னவர்களாக ஒரு சில விடயங்களை இந்த இடத்தில் சொல்லி எனது உரையை சுருக்கிக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்யலாம் என்பதாக ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்த உறவுகளே, நாங்கள் சுதந்திரம் அடைந்து விட்டோம், சுதந்திரம் கிடைத்து விட்டது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள், தியாகம் செய்தவர்கள் என்பதாக வரலாற்று புத்தகங்களில் நீங்களும் நானும் படிக்கக்கூடிய செய்திகள் 100ஆக இருந்தாலும் 1000 செய்திகள் எங்களுக்கு பாடமாக எடுக்கப்படுவது கிடையாது. 1000 செய்திகள் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. இந்த இந்தியாவிற்காக எப்படி மகாத்மா காந்தியின் பெயர் பேசப்படுகிறதோ, சுபாஷ் சந்திரபோஸின் பெயர் பேசப்படுகிறதோ, அதே போன்று தமிழ் இஸ்லாமியர்கள், மிக குறிப்பாக பல மாநிலங்களில் வாழ்ந்த இஸ்லாமியர்கள் லட்சக்கணக்கான நபர்கள் இந்த தேசத்திற்காக உயிர் தியாகம் செய்து இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்தை வாங்கி தந்திருக்கிறார்கள். இன்றைய இளைஞர்களுக்கு அது வரலாறு முழுமையாக தெரியப்படுத்தப்படவில்லை. இன்று இருக்கக்கூடிய பெரியவர்களும் அந்த வரலாறை சிறு குழந்தைகளுக்கு பாடமாக எடுப்பது கிடையாது. காரணம், என் தேசம் எல்லா வளமும் பொருந்திய என் தேசத்தில் ஒரு சில விடயங்களால் நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், அந்நியப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்றால் அதில் மாற்று கருத்து கிடையாது. நாங்கள் வாகனத்தில் அடிபட்டு வீதியில் கடக்கக்கூடிய ஒரு சடலம், அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் மதம் பார்க்காமல், ஜாதி பார்க்காமல், மொழி பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய முதல் கரங்கள் எங்கள் இஸ்லாமிய கரங்களாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு கிடைத்த பெயர் தீவிரவாதி. இந்த உலகத்தினுடைய ஒற்றுமைக்காக நாடு முழுவதும் நடக்கக்கூடிய, உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதலாவது குரல் கொடுப்பது இந்த இஸ்லாமிய உள்ளங்கள். ஆனால் எங்களுக்கு கிடைத்த பெயர் தீவிரவாதிகள். இந்த உலகம் முழுக்க எங்கு பிரச்சனை நடந்தாலும் முதலாவது குரல் கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் இஸ்லாமிய உள்ளங்கள். ஆனால் எங்களுக்கு பெயர் தீவிரவாதிகள். இந்த உலகத்தில் மிக குறிப்பாக தமிழகம், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களாக இருக்கலாம், மிகப்பெரிய பிரம்மாண்டமான சொத்துக்கள் இஸ்லாமியர்களினுடைய சொத்துக்கள். ஆனால் இன்று எங்களினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுகிறது. இந்தியாவிற்காக பல கல்வி நிலையங்களையும் கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் கட்டி தாரை வார்த்தவர்கள் இந்த இஸ்லாமியர்கள். இந்த இஸ்லாமியர்கள் இந்த இந்தியாவிற்காக பல சொத்துக்களை வக்கூப் செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு பெயர் தீவிரவாதிகள். ஆம், எத்தனை முறை நீங்கள் எங்களை தீவிரவாதிகள் என்று சொன்னாலும் கொரோனாவினுடைய காலங்களை போன்றோ, பேரிடர் காலங்களை போன்றோ, எந்த காலங்கள் வந்தாலும் எங்களுக்கு என்ன பெயர் சூட்டப்பட்டாலும் இறைவன் கற்றுத்தந்தது மனித நேயத்தை தான்.
மதத்திற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் தொழுகைக்காக சென்று கொண்டிருக்கும் போது உங்கள் கண்ணுக்கு முன்னால் ஒரு வீடு எரியும் என்று சொன்னால் நீங்கள் உங்கள் தொழுகையை தாமதப்படுத்திக் கொள்ளலாம், அந்த வீட்டினுடைய நெருப்பை நீங்கள் அணைப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று மனிதநேயத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் நீங்கள் யுத்த களங்களில் எதிரிகளுக்கு முன்னால் நின்றாலும் கூட நீங்கள் பெண்களையோ வயதானவர்களையோ இந்த சமூகத்திற்கு பிரயோஜனம் தரக்கூடிய மரம் தாவரங்களை போன்ற பொருட்களையோ நீங்கள் அழிக்க வேண்டாம் என்பதாக எங்களுக்கு கட்டளை இருக்கிறார்கள். நாங்கள் மனிதநேயத்தால் உருவாக்கப்பட்டவர்கள், மன நம்பிக்கையினால் உருவாக்கப்பட்டவர்கள். நாங்கள் மதத்தை பெயராக சொல்லி, மதத்தை காரணமாக சொல்லி எந்த உயிரையும் இந்த உலகத்தில் அநியாயமாக கொன்றதாக எந்த ஒரு வரலாறுகளும் கிடையாது. ஒற்றுமையே இந்த இஸ்லாமிய சமூகம் முன்னுரிமையாக கருதுகிறது. மதத்தை தாண்டி மனித நேயத்தால், மனித நல் இணக்கத்தால் இந்த சமூகம் ஒன்று பெற வேண்டும் என்பதுதான் இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய முன் உரிமையாகவும் முன் கருத்தாகவும் இருக்கிறது. ஏக இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள். நாங்கள் எப்படி இந்த இந்தியாவில் அழகான முறையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி எந்த சிரமமும் இல்லாமல் அல்லாஹ்விற்கு பள்ளிகளில் சுஜூது செய்து தொழுகிறோமோ, எங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை எந்த ஒரு வகையான தடையும் இல்லாமல் பின்பற்றுகிறோமோ, அதே போன்று வாழ்நாள் முழுக்க எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சுதந்திரம் இந்த இஸ்லாமிய அடிப்படையில் சரியான முறையில் யா அல்லாஹ் நீ தந்து கொண்டே இரு, இந்த நிரந்தரமான சுதந்திரத்தை எங்களிடத்திலிருந்து பறித்து விடாதே என்பதாக இறைவனிடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் இறைவனை மறந்துவிட்டோம். இந்த இறைவன் தந்த வாழ்வை மறந்துவிட்டு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக பயணிக்கக்கூடிய மக்களாக மாறிவிட்டோம். இந்த சுதந்திரத்தை தாண்டி இறைவனிடத்தில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக இறைவன் தந்த இந்த வாழ்க்கையை பயன்படுத்திக் கொண்டு இறைவனிடத்தில் நல்ல மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாய்ப்பையும் பாக்கியத்தையும் இறைவன் எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். ஒரு சிறிய அறிவிப்பு. நாளைக்கு மாலை சரியா 5 மணிக்கு நம்ம சம்ஸ்லிசா சங்கத்தில் மௌலானா மௌலவி KM இலியாஸ் ரியாசி அவர்கள் சிறப்புரையாற்ற வந்திருக்கிறாங்க. தலைப்பு இளமை கால டீனேஜ் சவால்களும் இஸ்லாமிய தீர்வுகளும் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார்கள். அதே போல் நம்ம ஊரில் இருக்க பள்ளிகளில் 10th + 2ல் முதல் மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடை வழங்க பாராட்டி சிறப்பு செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி மொஹல்லாவில் விளையாட்டில் மற்ற இதில் சிறந்து விளங்கியவங்களுக்கு பாராட்டு செய்கிறதுக்காக கௌரவிக்க இருக்கிறாங்க. எல்லாரும் கலந்து கொள்வோம். குறிப்பாக டீனேஜ் பிள்ளைங்களை கண்டிப்பாக வர சொல்லுவோம். பெண்களுக்கு நிஸ்வான் மசாலா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததாக நாட்டுப்பண் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளணும். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा बिंद हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा दब सुबना में जाहे दब सुबह आशीष माहे याहे जंग सिंह जनगण मन गाय जय जय भारत भाग्य विधाता जय 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 जय. அடுத்ததாக நன்றி உரை சங்கத்துடைய துணை செயலாளர் எஸ் அகமது அனஸ் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நமது நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவிற்கு வருகை தந்த ஆலிம் பெருமக்கள், சங்கத்தின் பெரியோர்கள், சங்கத்தின் இளைஞர்கள், சிஷ்யா, வெளிநாட்டு அமைப்பான சிஸ்வா, மொஹல்லா பெரியவங்க, இளைஞர்கள் எல்லாரும் வந்து சிறப்பித்த தந்தைக்கு சுக்ரன், ஜஸாக் அல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
குறிப்பா மீடியாக்கள் வந்து இந்த ஒளிபரப்பை வந்து சிறப்பா செஞ்சதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது போல துப்புரவு தொழிலாளர்கள் வந்து பவுடர் கொட்டி சீரமைச்சு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். அப்புறம் குறிப்பா நமது முகலால் உள்ள எல்லா பெரியவங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு போட்டோ பிடிக்க ஆசை. தயவுசெய்து யாரும் கலைஞ்சிடாதீங்க, ஒரு போட்டோ பிடிக்க வேண்டியது இருக்கு. அப்படி ஸ்டாண்டிங்ல நின்று இந்த பள்ளியாசுல கவர் பண்ணாமல பிடிச்சா நல்லா இருக்கும் போல தெரியுது. தயவுசெய்து யாரும் கலைஞ்சிடாதீங்க, நார்சா வாங்கிட்டு அப்படி நில்லுங்க. குரூப் போட்டோன்னு அவசியம் தேவைப்படுது. இதெல்லாம் ஒரு வரலாற்று நிகழ்வு, காலத்துக்கு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம சங்கத்தில் உள்ள பெரியவங்க இருந்திருக்காங்களே வந்து கலந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாரும் கலைஞ்சிடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியவங்க முன்னாடி நிக்கட்டேன், அதுக்கு பின்னாடி அப்படியே பெரியவங்க. अब आ रही हैं साइशा गुप्ता। हम फौजी हैं लेकिन बारूद से नहीं बने। ना हमारे सीने में दिल की जगह डायनामाइट है, ना आंखों में पानी की जगह आग। हम एकदम तुम्हारे जैसे हैं। हमें भी जब अपनों की याद सताती है तो चैन की सांस नहीं लेने देती। हमारी धड़कनों में हिंदुस्तान है लेकिन पर्स में 5 बरस की बेटी। அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரி மன்சூர் கடந்த 2.5 வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பான முறையில் நடத்திட்டு இருக்காங்க. அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. குறிப்பாக இதில் என்னென்ன நடக்குதுண்டாக்கா, என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருண்டாக்கா, நம்ம மண்ணுடைய அதிராமருடைய அரசியல் நிகழ்வு, மார்க்க விஷயங்கள், கல்வி சம்பந்தமான நிகழ்வு, அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு, அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான முறையில் ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல. அதனால நல்லா அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஊருடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி, வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி, வெளியூரில் உள்ளவங்களும் சரி, ஊருடைய விஷயங்களையும் தேவையை நீங்கள் பார்த்து அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் கிரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அதிரை ஜாஃபர், அதிரை மன்சூர் கட்டா, 2 பேரும் யூடியூபர்ஸ். எல்லோருக்கும் பெருநாள் வாழ்த்து கூறுகின்றோம். ஹஜ்ஜி பெருநாள் வாழ்த்துக்கள். எல்லா 2 பேருடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறப்பா. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அவசியம் அது. அப்பதான் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தேன்னு அர்த்தம். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.